அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் உரைநடை உலகம் நமது அடையாளங்களை மீட்டவர் என்ற தலைப்பை பார்த்து வருகின்றோம். அந்த தலைப்பில் இங்கே இளமைக்கால வாழ்க்கை மயிலை சி வெங்கடசாமி அவருடைய இளமைக்கால வாழ்க்கை, தொடக்க கால ஆய்வுகள், வரலாற்று ஆய்வுகள், இந்த பகுதியை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து பக்கம் எண் 192 இரண்டாம் பத்தியாக கலையில் ஆய்வு என்ற தலைப்பை பார்க்கவிருக்கின்றோம். அதிலிருந்து கலையியல் சார்ந்து தமிழில் வெளியான பல நூல்களுக்கும் வெங்கடசாமியே வழிகாட்டியாக விளங்கினார். இப்போ கலையில் துறையில் இருந்த அந்த நூல்களை எல்லாம், அந்த நூல்கள் அனைத்துக்கும் வெங்கடசாமி தான் வழிகாட்டியாக விளங்கினார். இக்கலை ஆராய்ச்சிக்கு அவருடைய பல்துறை அறிவும், தம் இளமை பருவத்தில் அவர் ஓவியக் கல்லூரியில் பயின்றதும் இதற்கு உதவியாக அமைந்தது. அதனால் இந்த ஆராய்ச்சிக்கு அவருடைய பல வகையான அறிவும், இளமை காலத்திலே அவர் ஓவியக் கல்லூரியில் பயின்றது தான் காரணமாக அமைந்தது. கட்டடம், சிற்பம், ஓவியம் தொடர்பான இவரது ஆய்வுகள் தமிழ் சமூக வரலாற்றுக்கு புதிய வரவாக அமைந்தன. தமிழரது கலைத்திறனை எடுத்தோதும் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூல் கவின்கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூலாகும். இதில் தற்காலத்து தமிழ் சமூகம் தனது பழைய அழகு கலை செல்வங்களை மறந்து தன் பெருமை தான் அறிய சமூகமாக இருந்து வருகிறது. கலை என்று இப்போது கூறப்படுவது எல்லாம் சினிமா கலை, இசைக்கலை பற்றியே. இந்த செய்திகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழர் வளர்த்த அந்த அழகு கலைகள் என்னும் அந்த நூல் கவின் கலைகளை குறித்தும் அழகு கலைகளை குறித்தும் வெளிவந்த முழுமையான முதல் நூலாக இருந்தது. தற்காலத்து தமிழ் சமுதாயமானது தனது பழைய அழகு கலை செல்வங்களை எல்லாம் மறந்து தன் பெருமை தான் அறியா சமூகமாக இருந்து வருகிறது. கலை என்று இப்போது நாம் சொல்லப்படுவதெல்லாம் சினிமா கலை, இசைக்கலை பற்றி தான். இலக்கிய கலைகள் கூட அதிகமாக பேசப்படுவதில்லை. ஏனைய அழகு கலைகளை பற்றி அறவே மறந்துவிட்டனர். எனவே இந்நூல் எழுதப்பட்டது என்று இந்நூலின் முன்னுரையில் மயிலை சி வெங்கடசாமி குறிப்பிடுகின்றார். இந்நூல் தமிழக அரசின் முதல் பரிசை பெற்றது. இந்த இவருடைய நூலானது தமிழக அரசினுடைய இந்த முதல் பரிசை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவம், இந்த இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவம், நுண்கலைகள், இசைவாணர் கதைகள் ஆகியவை கலை பற்றிய இவருடைய பிற நூல்களாகும். தமிழ் நூல்களின் படங்களை தானே வரைந்து வெளியிட்டது இவருடைய கலைத்திறனுக்கு சான்றாகும். அப்போ இவருடைய அறிவும் ஆற்றலும் மிக சிறந்தது. தமிழ் நூல்களினுடைய படங்களை தான் ஓவியக்கலை பயின்றதால் தானே வரைந்து வெளியிட்டது ஒரு கலைத்திறனுக்கு சான்றாகவே அமைந்துள்ளது. இந்த இலக்கிய ஆய்வுகள் என்பது 1962ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் துறையின் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றினை வெங்கடசாமி நிகழ்த்தினார். 1962ஆம் ஆண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறையின் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றை அவர் வெங்கடசாமி நிகழ்த்தினார். சொற்பொழிவுகள் மூலம் அவரது ஆய்வு பயணம் தொல்காப்பியம், சங்க இலக்கியம், கல்வெட்டுக்கள் ஆகியவற்றை நோக்கி நகர்ந்தது. அந்த சொற்பொழிவானது அவரதுடைய ஆய்வு பயணமாகவும் தொல்காப்பியம், சங்க இலக்கியம் பற்றியும் கல்வெட்டுக்கள் ஆகியவற்றையும் நோக்கி நகர்ந்தது. அதன் விளைவாக சங்ககால தமிழக வரலாற்றில் சில செய்திகள், பழங்கால தமிழர் வணிகம், களப்பிரர் ஆட்சியில் தமிழகம், கொங்கு நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு,
சங்ககாலம் அரசியல் ஆகிய நூல்களை எழுதினார். அதற்கு பின்னால்தான் இந்த களப்பிரர் காலம் வந்து 2 காலம் என்று சொல்வார்கள். அந்த களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்ற தலைப்பிலும் கொங்கு நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, சங்ககால அரசியல் பற்றிய அந்த நூல்களை எல்லாம் அவர் எழுதியிருந்தார். ஆய்வுலகில் மயிலை சீனி வெங்கடசாமியின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கூற வேண்டுமானால் தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் மீட்டுருவாக்கம் செய்ததை குறிப்பிடலாம். அப்போ ஆய்வுலகில் மயிலை சீனி வெங்கடசாமி குறிப்பிடத்தக்க சிறந்த பங்களிப்பை பற்றி கூற வேண்டுமானால் தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் நாம் மீட்டுருவாக்கம் செய்ததை குறிப்பிடலாம். தமிழ்நாட்டு வரலாறு என்னும் நூல் இவருடைய மீட்டுருவாக்க முயற்சிக்கு சரியான சான்றாகும். சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம் முதலிய இலக்கிய தரவுகளை கொண்டு இந்த நூலை எழுதியுள்ளார். அத்துடன் துளு மொழியும் தமிழ் மொழியும் ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார். இந்த நூலிலிருந்து துளு மொழி, தமிழ் மொழிகளை ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்துள்ளார். குறைந்த ஆதாரங்களை கொண்டு ஒரு பெரிய வரலாற்றையே உருவாக்கி இவரது நுண்ணிய அறிவிற்கு சான்றாக இந்நூல் விளங்குகிறது. தமிழிலைக்கு தேவையான பல்வேறு ஆவணங்களையும் தொகுத்து ஆய்வு செய்யும் பணியை இவர் மேற்கொண்டார். இப்பணியின் விளைவாக சாசன செய்யுள், மஞ்சரி, மறைந்து போன தமிழ் நூல்கள் ஆகிய நூல்களை எழுதினார். இவருடைய 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் என்னும் நூல் ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வகையில் ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடி நூல் எனலாம். இப்போ 19ஆம் நூற்றாண்டினுடைய அந்த தமிழ் இலக்கியம் என்னும் நூல் ஒவ்வொரு நூற்றாண்டையும் 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் என்னும் நூல் ஒவ்வொரு ஆண்டையும் எவ்வகையில் ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடி நூல் எனலாம். இதேபோல மறைந்து போன தமிழ் நூல்கள் என்னும் நூல் வெங்கடசாமி அவர்களின் அரிய ஆவணப்பணிகளில் ஒன்றாகும். இந்நூல் தமிழ் மறுமலர்ச்சிக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதாக அமைந்தது. இந்நூலில் பரந்த தமிழ் இலக்கிய இலக்கண பரப்பில் உறைந்திருந்த செய்திகளை தொகுத்து மறைந்து போன 333 நூல்கள் தொடர்பான குறிப்புகளை நம் முன்னோர் நிறுத்தினர். ஆனால் இவருடைய அரிய முயற்சியின் காரணமாக இந்த நூல்களெல்லாம் தமிழ் மறுமலர்ச்சிக்கு பெரும் ஊக்கமளிப்பதாகவே அமைந்தது. பரந்த தமிழ் இலக்கியம் இலக்கண பரப்பில் உறைந்திருந்த அந்த செய்திகளெல்லாம் தொகுத்து மறைந்து போன இந்த 333 நூல்கள் தொடர்பான குறிப்புகளையும் நம் முன்னோர்கள் அறிந்தனர். பன்மொழி புலமை பெற்றவர். தமிழ் ஆய்வு மரபில் சொல் ஆய்வுகளை மேற்கொள்ளாத ஆய்வாளர் இல்லை. நீண்ட வரலாறு கொண்ட மொழியின் சொற்களில் இவ்வகையான ஆய்வுக்குரிய ஏதுக்கள் மிகுதியாகும். வெங்கடசாமி தொடர்ச்சியாக இத்தகைய சொல்லாய்வு பணியை மேற்கொண்டு வந்துள்ளார். செந்தமிழ் செல்வி என்னும் இதழில் அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சிறை தும்பி என்ற தொகுப்பாக வெளியிட்டுள்ளது. அப்பொழுதுதான் செந்தமிழ் செல்வி என்னும் இதழில் அவர் எழுதிய அந்த சொல்லாய்வு கட்டுரைகளெல்லாம் அஞ்சிறை தும்பி என்ற அந்த ஒரு தொகுப்பாக வெளியிட்டப்பட்டதை நாம் அறியலாம். இதில் வெங்கடசாமி அவர்கள் மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பயிற்சி உடையவர். இவர் மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் அவர் பயிற்சி பெற்றவர். எனவே மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கியுள்ளார்.
அப்போ அதனால்தான் மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் என்ற அந்த நாடக நூலை ஆங்கில வழியாக அவர் தமிழாக்கி உள்ளார். தமிழ் பண்பாட்டிலும் தமிழர் வரலாற்றிலும் ஆழ்ந்த அக்கறை கொண்ட மயிலை சீனி அவர்கள் தமிழர் பண்பாட்டின் தனித்தன்மையை நிறுவுவதில் உறுதியான பார்வை கொண்டவர். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவில் என்ற வட்டத்துக்குள் பேசப்பட்ட தமிழகத்தின் வரலாற்றை அதிலிருந்து மீட்டு திராவிட இயலாக அடையாளப்படுத்தியதில் இவருடைய பங்கு குறிப்பிடத்தக்கது. அதனால்தான் 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இந்தியவியல் என்ற அந்த வட்டத்திற்குள் பேசப்பட்ட தமிழகத்தினுடைய அந்த வரலாறானது அதில் மீட்டுருவாக்கம் செய்து அதை திராவிட இயலாக அடையாளப்படுத்துகின்ற தன்மையாக அமைந்திருந்தது. அதன் பயனாக இன்று திராவிட இயல் தமிழியலாக வளர்ந்துள்ளது. திராவிட இயலானது இந்த தமிழ் இயலாக அது வளர்ந்துள்ளது. நான் கதைகளையும் சரி நவீனங்களையும் நான் பார்க்கின்ற பொழுது எழுதுகிறேன் அல்லன். வரலாற்று ஆராய்ச்சி நூல்களையும் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி நூல்களையும் எழுதுகிறவன். ஆராய்ச்சி நூல்களை பெரும்பான்மையோர் படிப்பதில்லை. ஆராய்ச்சி நூல்கள் எழுதும்போது அதை பெரும்பான்மையின் மக்கள் அதை படிக்காமல் இருந்து விடுவார்கள். இதை மிக சிறுபான்மையாரோ படிக்கின்றனர் என்பதை நன்றாக தெரிந்தே ஆராய்ச்சி நூல்களை எழுதுகிறேன் என்று வெங்கடசாமி வருந்து எழுதியுள்ளார். ஆனால் தெரிந்துதான் ஆராய்ச்சி நூல்களை நான் எழுதுகிறேன் என்று வருத்தத்துடன் கூட எழுதியுள்ளார். இது வரலாற்றின் மீது உள்ள அவருடைய ஈடுபாட்டையும் உழைப்பையும் பறைசாற்றுவதோடு தமிழர் தம் வரலாற்றை பொருட்படுத்தாத போக்கினையும் அறிவிக்கிறது. எனவேதான் சுவாமி விபுலானந்த அடிகள் மயிலை சீனி வெங்கடசாமி ஆண்டில் இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர். அவர் இளமையாக இருந்தாலும் கூட ஆராய்ச்சி துறையில் அவர் முதியவர். காரணம் என்றால் பல ஆராய்ச்சி நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார். நல்லொழுக்கம் வாய்ந்தவர், நல்லோருடைய கூட்டுறவை பொன்னை போல் போற்றுபவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். அப்போ நல்லோருடைய கூட்டுறவு தேவைப்படும், அதை பொன்னை போல் போற்றுகின்ற தன்மை உடையவர் என்று புகழாரமும் சூட்டியிருக்கின்றார். ஆராய்ச்சி பேரறிஞர் மயிலை சீனியாரால் பல ஆய்வுகள் தமிழ் உலகத்துக்கு முதலாக வழங்கப்பட்டவை. இவரது ஆய்வுகள் அறிஞருக்கு மட்டுமன்றி பொதுமக்களுக்கும் அறிவு விருந்தோம்பியவை. பல ஆய்வுகள் கிளைவிடுவதற்கு அடிமரமாக இருந்தவை. இவரது ஆய்வுகள் வேண்டாத நூல் இது என்றோ நூலில் வேண்டாத பகுதி என்றோ ஒதுக்க முடியாத வகையில் இவரது எழுத்தாளுமை திகழ்ந்தது. இந்த நூல் வேண்டும், இந்த நூல் வேண்டாம் என்று ஒதுக்க முடியாத அளவில் இவருடைய நூல்கள் எல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. தமிழக வரலாற்று கழகத்திலும் தமிழக புலவர் குழுவிலும் உறுப்பினராக இருந்து பெருந்தொண்டாற்றிய வெங்கடசாமிக்கு 1962 தமிழ் எழுத்தாளர் சங்கம் பாராட்டி கேடயம் வழங்குகின்றது. இவருடைய தமிழுக்காக தொண்டாற்றிய காரணத்தினால் 1962ஆம் ஆண்டு தமிழ் எழுத்தாளர் சங்கமானது இவருக்கு கேடயம் வழங்கியது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை இவருக்கு அளித்தது. தமது ஓயாத தேடலினாலும் கடுமையான உழைப்பாலும் அரிய ஆய்வு முடிவுகளை கொணர்ந்த இம்மாமனிதருக்கு அறிஞர்கள் கூடி சென்னை கோகலே மண்டபத்தில் மணிவிழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தை வழங்கினார். இறுதியாக இவ்வாறு அந்த தேடலின் மூலமாகவும் உழைப்பாலும் அரிய முடிவுகளெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி கட்டுரைகளெல்லாம் எழுதிய இந்த மாமனிதருக்கு அறிஞர்களெல்லாம் ஒன்று கூடி சென்னை கோகலே மண்டபத்தில் மணிவிழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தையும் வழங்கியிருந்தார்கள். திருமணமே செய்து கொள்ளாமல்
இல்லறத் துறவியாக வாழ்ந்து தம் வாழ்வை முழுமையாக தமிழியல் ஆய்வுக்கு ஒதுக்கியவர் மயிலை சீனி. வேங்கடசாமி அவர் நாம் தாழாமல் இருக்க தம்மை தாழ்த்தி கொண்டவர். தமது பெருமைகளை ஆய்வு நோக்கில் விரித்துரைத்தவர். நமது சுய அடையாளங்களை மீட்டு தந்தவர். அதனால் தமிழுக்கு தொண்டாற்றிய பெருமை இவரை மட்டுமே சாரென்ற அளவுக்கு அதிக ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் எழுதி தமிழுக்கு பெருமை சேர்த்து உள்ளார். இதில் புதிய செய்தி காணும் ஆய்வென்ற தலைப்பில் சேரன் கொடிக்கு வில், சோழன் கொடிக்கு புலி, பாண்டியன் கொடிக்கு மீன் என்று மரபான சின்னங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மற்ற சின்னங்கள் பற்றிய குறிப்புகள் ஆய்வுலக அறியாதவை. சங்ககால பசும்பொன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி அகநானூற்றில் 162 இருப்பதை முதலில் அறிந்து வெளிப்படுத்தியவர் மயிலை சீனி வேங்கடசாமி. அவர் வெளிப்படுத்திய அரிய செய்தி பற்பல செய்தியாக அமைந்திருக்கின்றது. இவருடைய நூல்களை எல்லாம் படிப்போம். இதற்கு முன்னால் இருக்கின்ற செய்திகளையும் 7வதில் உள்ள குருவினா சிறுவினா பகுதிகளையும் படித்து எழுத வேண்டும். நன்றி, வணக்கம்.